வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். 1ஆம் அருளமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். இறைவன் பள்ளிக்கூடம் பக்கம் ஆச்சிசாமி சமாதி இருந்தது. சிவலிங்கம் வைத்து பூஜை செய்தனர். ஆனால் இறைவனுக்கோ அவர் உயிரோடு வெளியில் உலாவி வருவது தெரிந்தது. பொதுவாக இந்த சூட்சமங்களை அனுபவங்களை தான் யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை. முதலில் இதை தான் வெளியே சொன்னால் நம்புவார்களா என்ற ஐயம் இறைவனையே கேட்டுக்கொண்டு இருந்தது. அடுத்த சில நேரங்களில் இறைவனுக்கே இது பிரமிப்பாய் இருப்பதால் முதலில் தான் இதில் தோய்ந்து மெய்கண்ட பிறகு பார்க்கலாம் என்றிருந்தார். அறிவு சரியென்று நிரூபித்தே வந்தது. ஆனால் மனமோ சூழலை காரணம் காட்டியது. சின்ன வயது, குடும்ப சூழல், தனக்காக தாங்கி பேச ஆள் இல்லை. நிரூபிக்க வேண்டிய சூழல் வரும்போது பகையோ போராட்டமோ உண்டாகிவிடுமோ என்று எச்சரிக்கையாக இருந்தார். அனைத்திற்கும் மேலாக இறைவன் தன்னை அடையாளப்படுத்தி அதனால் பயனடைய விரும்பவில்லை. பின் ஏன் இந்த நிலைமை? நாளுக்கு நாள் இது வெளியே தெரியாமல் வளர்ந்து கொண்டே இருந்தது. தன்னோடு தொடர்பு வைப்பவர்கள், இறைவனோடு தொடர்பு வைப்பவர்கள், உலகம் கொண்டாடும் அதீத தெய்வ புருஷர்கள். தாடி தாத்தா விழுந்து விழுந்து வழங்கும் வள்ளல் பிரான் இறைவனுக்கு காட்சி தந்து இறைவனை சுற்றிவிட்டு செல்கிறார். அன்று முதல் தன்னை சுற்றி சுழலும் அக்னி வளையத்தை அடையாளம் கண்டார். திருமுறற் காட்சிக்கு பின் சரப்பயிற்சி பற்றிய ஞானம் இறைவனுள் பொங்கி வழிந்தது. கொங்கணவர் சொன்னது பொய்யோ மெய்யோ இல்லை, தன் பிரம்மையோ. ஆனால் காட்சியில் கண்டது போல் அவர் இறைவனின் வலது காலில் போட்ட பூவரசம்பு அவர் மறைந்த பிறகும் நிஜத்தில் இருந்ததே. இப்படி கலங்கி கலங்கி தெளிந்த காலம் நந்தியம்பெருமான் சொன்னது போல் இறைவனுடைய 3ஆம் கண் திறந்து விட்டது என்றது உண்மைதானே. இறைவன் எந்த பயிற்சியும் எடுக்காமல் தானே திறந்து, அதுவும் இந்த சின்ன வயதிலே என்கிற போது வயதை மிஞ்சி அறிவு தன்னோடு ஒட்டி கொண்டிருப்பதை கண்டுகொண்டார். இதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பரிசீலனையை இறைவன் தவிர்ப்பதே இல்லை. அதில் ஒரு நாடகம்தான். ஆச்சிசாமி சமாதி நின்று ஜீவ சமாதியில் இருந்தால் எழுந்து வெளியே வரலாமே என்றார். காரணம், இறைவனின் குடும்ப வைத்தியர் மாந்திரிகர் சாமி மாமா என்பவர் இந்த ஆச்சாமியின் சித்துக்களை பற்றி நிறைய கூறியிருக்கிறார். மேலும் உயிரோடு ஜீவசமாதி ஆனவர் என்று சொன்னதும் இறைவன் குழந்தைத்தனத்தில் அப்போ இப்போவும் ஜீவனோடு தானே இருப்பாங்க என்று கேட்க ஆமாம் என்று சொன்னது பதிவில் இருந்தது. அதை தான் இப்போது பரிசித்து பார்க்க ஆசைப்பட்டார். சிவலிங்கம் முன் நின்று அவரை அழைத்தார். நடை சாத்தி இருந்தது. பக்கத்தில் யாரும் இல்லை. ஆனால் இறைவன் அழைத்த மறு நிமிடமே மண்டபத்துள் இறைவன் பின்னால் சடதாரி நின்று கொண்டிருந்தார். திரும்பி பார்த்தார். சாமி, நான் கனவிலும் நினைக்கவில்லை இவ்வளவு சீக்கிரம் எனக்கு தரிசனம் தருவீர்கள் என்று கூறி இறைவனின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். இறைவனின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்த முதல் அருவுரு அவரே. இறைவன் படபடத்து விட்டார். சாமி மாமா அவரை பற்றி சொன்ன கதைகளுக்கும் இவர் இறைவனை பற்றி சொன்ன நிலைமைக்கும் ஒட்டாத மாதிரி இருந்தது. எழுந்திருங்கள் என்றார். எழுந்தவர் இறைவனுக்கு ஒரு மாம்பழத்தை தந்தார். வாங்கினார். இவரிடம் எப்படி வந்தது? விழும்போது இல்லையே என்ற உணர்வோடு பார்த்தார். அவர் சொன்னார், இறைவா, உங்கள் பாதங்களில் விழுபவர்கள் கனி கொடுத்துத்தான் எழ வேண்டும். அப்போது அவர்களுக்கு உங்க கடாட்சம் உண்டாகும் என்று மறைந்தார். கொஞ்ச நேர அதிசயம் என்னவெல்லாமோ இறைவனுள் பண்ணியது. ஆனால் அவர் சொன்ன வாக்கு இன்று ஞான விலை நிறைவேறி கொண்டிருக்கிறது. சித்தர்கள் விதைத்த விதை இன்று செயலாக்கமாகிறது. இறைவனும் தான் யார் என்ற கேள்வியை யாரிடம் கேட்காமல் உணர இந்த சித்தர்கள் தரிசனம் கை கொடுத்தது. ஆச்சிசாமி சித்தர் இறைவனை தரிசித்த சித்தரில் ஒருவர் ஆகிவிட்டார். வாழ்வோம் வாழ்விப்போம்.